அமெரிக்கால 1897ல இருந்து பாஸ்டன் மராத்தான் போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது ஆண்களுக்கான போட்டி. சோ இப்படிதான் வந்து வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. 1900 பாபி கிப்ன்ற ஒரு பெண் வந்து என்னன்னா, அந்த முறைப்படியான போட்டி இல்லாம பதிவு செய்யப்படாம 26 மைல் வந்து ஓடுறாங்க. ஓடி வந்து சில சாதனைகள் பண்றாங்க. அந்த சாதனைகள் வந்து சரித்திரத்துல வந்து இடம் பெறலைனாலும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையா ஓடக்கூடிய வந்து சக்தி இருக்கு அப்படின்றது முதலா நிரூபிச்ச ஒரு பெண். அதுக்கடுத்து இவங்க வந்து என்னன்னா, காத்தரின் வந்து பாத்தீங்கன்னா 1967 வந்து பதிவு செய்யறாங்க. அவங்க வந்து பதிவு செய்யறப்ப வந்து பெண்ணுன்ற விஷயம் யாருக்கும் தெரியல. சோ தன்னுடைய உடல் தகுதி சான்றிதழ், அதாவது ஃபிட்னஸ் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த டாக்டர் சான்றிதழும் கொடுக்கறாங்க. அவங்களும் ஓடுறாங்க. முதல்ல வந்து அவங்க பெண்ணுன்னு தெரியாது. அவருடைய பயிற்சியாளரும் பக்கத்துல இருக்காங்க, அவருடைய காதலரும் பக்கத்துல இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஓடுறாங்க. இவங்களுடைய நம்பர் வந்து சோ வந்து என்னன்னா ஓடுறாங்க. சோ கேமரா எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க பெண்ணுன்ற விஷயம் வந்து தலை அலங்காரத்தை வச்சு தெரியுது. அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்க மேனேஜர் ஜாக்குன்றவர் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கொதிப்படைஞ்சு நம்பரையும் அந்த பெண்ணையும் வந்து தள்ளி விட பாக்குறாரு. சோ பயிற்சியாளரும் காதலும் வந்து என்னன்னா தடுத்து நிறுத்திட்டு வந்து ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த தொடர்ச்சியான லாஸ்ட் ஃபைனலோட முடிவு வரை வந்து பெண்ணால முடியும் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாங்க. இதுக்கிடையில வந்து என்னன்னா, இது உலகம் ஃபுல்லா வந்து நியூஸா வருது. நியூஸா வந்தாலும் பெரிய அளவு வந்து பிரச்சனை ஆகுது. சோ இதுக்கு அடுத்து என்னன்னா, பெண்களும் வந்து மராத்தான் போட்டியில பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அதற்கு முழு முதற் காரணம் வந்து கேத்தரின். 1972ல பெண்களுக்கான மராத்தான் பாஸ்டன் மராத்தான் போட்டி வந்து ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து வந்து எல்லா இடத்துலயும் ஆண்களுக்கு இணையா பெண்களுக்கும் மராத்தான் போட்டிகள் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.